அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட் கள உதவியாளர், அதாவது டிஎன்இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்பெசிஃபைவாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ்லேருந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப முக்கியமான கால்ஃபர். இது அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான். இதற்கான தேர்வு முடிவுகள் எப்போ வெளிவரும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஏப்ரல் 28க்குள்ளே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஏப்ரல் 28 ரொம்ப முக்கியம். இந்த டிஎன்இபி ஃபீல்டு அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பணி. அதாவது கள உதவியாளர் அப்படின்றது டிஎன்இபிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பணி. ஒரு போஸ்ட்டு சம்மந்தமான மற்றும் இபி போஸ்ட்டுகள் எல்லாம் போஸ்ட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா இபி சர்வீஸ் போகிற அந்த லைனுக்குடைய போஸ்ட்ஸ்களாக இருக்கட்டும், அதுக்கு ஃபீல்டு அசிஸ்டண்ட் அப்படின்றவங்க ரொம்ப ஒரு முக்கியமான முதுகெலும்பாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு முக்கியமான கால்ஃபர் தான் இது. 10th டிப்ளமோ ஐடிஐ லெவல் எலக்ட்ரிஷியன், வயர்மேன் போன்ற முக்கியமான காலி பணியிடங்கள் இந்த ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கால்ஃபர். மேலும் வந்து பார்த்திங்கன்னா மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 1794. 1794க்கான இந்த கால்ஃபர் அப்படின்றது டிஎன்பிசியால் நடத்தப்பட்டு நவம்பர் 16, 2025 நவம்பர் 16, 2025 அன்று காலை மாலை என 2 வேளைகளில் நடத்தப்பட்ட எக்ஸாம். காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வும், மாலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கான அந்த மெயின் எக்ஸாமும் மெயின் ஸ்கோரிங் பேப்பரும் உங்களுக்கு நடத்தியிருந்தாங்க. இதற்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 28க்குள்ளே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. இந்த ஃபீல்டு அசிஸ்டண்ட்டான போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிசல்ட் வெளியிடும்போது தமிழ் எலிஜிபிலிட்டியில் எவ்வளவு ப்ளஸ் அந்த மெயின் பேப்பர் உங்களுடைய ஸ்கோரிங் பேப்பரில் எவ்வளோன்னு சொல்லி மொத்த மதிப்பெண் கொடுத்து, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1:3 ரேஷியோலையோ அல்லது 1:2 ரேஷியோலையோ ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு கூப்பிடுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா டிஎன்பிசியோட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1:2 ரேஷியோலையோ 1:3 ரேஷியோலையோ ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கான ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட்டு ஓசிவி லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓசிவி லிஸ்ட்டு அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஒன் டைம் ஐடி அப்ளை பண்ணிவிட்டு அதிலிருந்து உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுறது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்கள் கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. கவுன்சிலிங் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நேர்லையே ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மே மந்த்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக நடந்து முடிஞ்சிடும். பணி நியமன ஆணையம் உங்களுக்கு மேக்குள்ளே கொடுக்க 100% வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து இருக்கக்கூடிய அடுத்தடுத்த லெவல் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே மந்த்துக்குள்ளே முடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 1794 காலி பணியிடத்திற்கான அந்த எக்ஸாம்ஸ் வந்து நவம்பர் 16 நடந்துச்சு. ஸோ இதுக்கான கட் ஆஃப் என்ன, இதற்கான ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய காணொலியில் நம்ம நிறையா கொடுக்க போகிறோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் வந்து 10th மற்றும் டிப்ளமோ ஐடிஐ லெவல் அப்படின்னால இந்த எக்ஸாம் வந்து மார்ச்சுக்குள்ளே அப்டேட் பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஃபர்தராக ஏப்ரலுக்குள்ளே அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு டிஎன்பிசி அஃபிஷியலாக அவங்களோட வெப்சைட்டை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது தொடர்பான அடுத்தடுத்த காணொலிகள் நம்ம கொடுக்க போகிறோம். மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான ஆன் ஸ்க்ரீன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1:2 அல்லது 1:3 ரேஷியோலையோ வரப்போகுது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1794 இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வரப்போகுது அப்படின்றதையும் அதுக்கான கட் ஆஃப் எவ்வளோ வரப்போகுதுன்றதையும் அடுத்தடுத்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நன்றி.